Hello friends, welcome back to Anushree gallery. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் இல்லனா பிசிபெல்லாபாத் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபியில் நான் வந்து ரைஸ் இல்லாமல் தால் இல்லாமல் பிசிபெல்லாபாத் ரெசிபி செஞ்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிசிபெல்லாபாத் ரெசிபியோடைய மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய், காஞ்ச மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து சாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கப் தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதில் கொஞ்சம் தனியா பவுடர் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பருப்பு வந்து வைக்க போகிறேன். பருப்புக்கு வந்து நீங்கள் பூசணிக்காய் வந்து நீங்கள் வந்து பருப்புக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு நீங்கள் எப்படி வந்து சாம்பார் சாதத்துக்கு பருப்பு வைப்பீங்களோ அதே ப்ராசஸ் தான், ஆனால் பருப்புக்கு பதில் நம்ம பூசணிக்காய் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் நீங்கள் 3 விசில் வச்சுடுங்க. இப்போ நான் 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த பூசணிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா நீங்கள் வந்து கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி இதை தனியாக வந்து நீங்கள் வச்சுடுங்க. பூசணிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பருப்பு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த பூசணிக்காய் வச்சு நம்ம பருப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, இதுவும் வந்து அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காயெல்லாம் வந்து வேக வச்சிடலாம். காய் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஒரு 5 காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க. நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொரக்காய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பூசணிக்காய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் கொத்தவரங்காய், அதில் கொஞ்சம் கத்திரிக்காவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சிடுங்க. ஸோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து எந்த காய் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமோ, எந்த காய் நம்ம வீட்டில் இருக்கோ நீங்கள் அந்த காய் வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசிபெல்லாபாத் ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் பிசிபெல்லாபாத்தோடைய மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோ. பிசிபெல்லாபாத் மசாலாவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிசிபெல்லாபாத்தை நம்ம எல்லாமே தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ நீங்கள் வந்து பிசிபெல்லாபாத் வந்து நான் வந்து பம்கின் வச்சு செஞ்சுருக்கிறேன் இல்லையா, பூசணிக்காய். ஸோ நீங்கள் பூசணிக்காய் வச்சு என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்றது எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பிசிபெல்லாபாத்தோடைய மசாலா, லைட்டாக சாட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் புளி கொஞ்சம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்ச காய் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
துருவின காலிஃப்ளவர் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து காய் சீவலில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்போ சீவி எடுத்துக்கிட்டால் அரிசி மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக வரும். ஸோ அந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம துருவின காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த காலிஃப்ளவர் நான் பச்சையாக தானே எடுத்தேன், அது நல்லா வேகணும் இல்லையா. அதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்பு பூசணிக்காய் பருப்பு வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து எனக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து கட்டியாக வந்து ஆகிடும். ஸோ கட்டியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் இருக்கிற காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கப்புறம் கடைசியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நெய் வந்து போடணும். நெய் போடலைன்னா அந்த டேஸ்ட் வந்து வரவே வராது. ஸோ நெய் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறுத்திடலாம். இல்லை கடைசியில் நீங்கள் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலி பிசிபெல்லாபாத் ரெசிபி ரெடி. சாம்பார் சாதம் ரெடி. ஸோ நீங்கள் பூசணிக்காய் வச்சு என்னென்ன ரெசிபி செய்வீங்கன்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.